ஆமா இன்னைக்கு வந்து எவிக்ஷன் இன்னைக்குன்னு இல்ல வேண்டாம் அந்த பேச்சு வேண்டாம் டெமோலிஷன் வேண்டாம் எவிக்ஷன் வேண்டாம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது இது பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த 7:30 மணிக்கு நீங்க வாங்க நான் பேசுவோம் நாங்க வந்து சந்திப்பு வந்து ரெசிடென்ட்ஸ் தி கமிட்டி வாங்க அவங்களும் வரட்டும் எல்லாம் சரி வரக்கூடாது இங்க நாங்க வரும்போது எங்களை வந்து அங்க பிளாக் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வந்து இல்லைங்க பேசிக்கிட்டு இருக்கல பாருங்க அந்த அந்த கமிட்டியில இவங்க பேரக்கூடாது இவங்க வரக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது நாங்க நெகோசியேட் அழகாத்தான் பிரச்சனை இல்லை அது இல்லை கீழே எங்களுக்கு எவ்வளோ நாங்க இதெல்லாம் வேணாம் நாங்க வரோம் நாங்க கமிட்டி எங்க நாங்க சொல்லுவோம் யார் யார் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வழியிலையும் நீங்க சேவ் பண்ணுவோம் ஆமா வழியா உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அந்த லேண்ட் டீலிங்ல இருந்து அப்புறம் பேசுறேன் அந்த லேண்ட் டீலிங்ல இருந்து எல்லாமே சரியில்லை ஆமா வழியா சொன்னாங்க சொன்னாரு இது பிளானிங் பெர்மிஷன் ரிவோக் பண்ணிட்டோன்னு ஆனால் ரிவோக் பண்ணல இதுலயுமே பிளாக் அண்ட் ஒயிட் வர மாட்டேங்குது பிளாக் அண்ட் ஒண்ணுமே இல்ல அப்ப நீங்க இப்படியே சொல்லிட்டே இருந்தா 24th July வந்து 1161B கட்டும் 24th July வரை இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கிடைக்கல இல்ல சார் இது வந்து urgency இல்லையா சார் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப கேட்கலாம் இரு கேக்கட்டும் பரவாயில்ல விடு எல்லாருக்கும் உரிமை இருக்கு கேளுங்க உங்களுக்கு இந்த கம்பம் வேணும் அவ்வளவுதான் 7 மணிக்கு வர சொல்லிட்டு 8 மணிக்கு உடைக்க மாட்டீங்க என்ன உத்தரவாதம் யூஸ் யுவர் பவர் மனசாட்சி நில்லுங்க நீங்க சொன்னீங்க தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு சொன்னீங்க தமிழன் ஜாகிராயா பாருங்க ஐயா தமிழன் உங்களுக்கு தமிழ் ரத்தம் இருக்கா உண்மையிலே உங்களுக்கு தமிழ் ரத்தம் இருக்கா சொல்லுங்க தமிழ் ரத்தம் இருக்கா சொல்லுங்க நீங்க தமிழன் தான் சொல்றீங்க இது திருடிட்டான் கோனிங்க தான் சொல்றாரு நீங்க இப்ப திருடனுக்கு தொட போறீங்க ஆமா நீங்க தான் சொல்றீங்க திருடானே என்ன ஆக்சன் எடுத்துட்டீங்க யூஸ் தி பவர் you all don't power resign and go everybody professor use your power வச்சு போராடிட்டு use your power நீங்களாக போராடிட்டு இருக்காங்க நாங்க உயிரை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இருக்கீங்களா சொல்ல விடுங்க உங்களை மதிச்சு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஸ்டாப் பண்றதுக்கு ஆரம்பத்துல வந்திருக்கணும் அப்பலாம் நாங்க வீடு இல்ல சார் நாங்க பணக்காரங்க இல்ல சார் நாங்க இருக்கிறது இதுதான் சார் நாங்க செத்தாலும் இதுல தான் சார் இருப்போம் எங்களை அவன் இன்னைக்கு அழிச்சாலும் சரி எப்போ அழிச்சாலும் சரி தான் இந்த புள்ள குட்டிங்களாம் நாங்க டெக்டர் கீழே தூக்கி போடத்தான் போறோம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார் ஆனா நீங்க தான் வரணும் உங்களெல்லாம் நம்பி நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீங்க எங்களை காப்போம் தான் சார் 5 பேர் இருக்கீங்க சார் ஒரே ஆள் வந்திருக்கீங்க சார் கம்பத்துக்கு போய் பாருங்க சார் மத்த இனத்துக்காரனை போய் பாருங்க சார் வண்டி கொட்டாக்கி ரிசைன் பண்றானுங்க நம்மள பாருங்க சார் அனாதையா நிக்கிறோம் சார் வண்டியோட மரியாதை சார் நாட்டுல வண்டியோட கேவலமா இருக்கு பக்கத்தால ஓட்டு போடு தெரு கொண்டு வந்தீங்க ரிசல்ட் ஓடி இங்க ஊடல உங்களுக்கு தெரியுமா மலேசியால உயிரை பதில இருக்கீங்க எத்தனை நாளா ஸ்கூலுக்கு போகல அக்கா தங்கச்சியோட நம்ம பிறக்கலாம் எடுக்கணுமா இப்போ சாவரத்து கூட தயார் நாங்க அந்த கம்பத்துக்காக சார் நீங்களா நிப்பாட்டலைன்னா நாங்க புள்ள குட்டிகளை தூக்கி போட்டே சாவோம் சார் எங்களுக்கு வேற இடம் இல்ல போறதுக்கு அவன் 10 வாட்டி உடைச்சாலும் நாங்க இங்கேயே தான் கிடப்போம் சமுதாயத்துக்காக பாவம் எத்தனை நாள் ஸ்கூல் போகல பிள்ளைங்க எல்லாம் அடி வயசுல அப்பா surat dia kata nak potong surat dari rekod dia
You ada mahkamah punya order kan? No. I want a court order. Standby. I don't know. No, I know. Standby for what? Yes, standby like you can send the wire fall down or anything. That's all. No, safety wise only. No, I'm asking you. The TNB, you got instruction to come and cut or not? We got a instruction from officer. Okay. படம் பிடிக்கிறதுக்காக You வந்திருக்காங்க instruction you want to cut because we pay deposit. We won't You see, we are a consumer. We pay deposit. That's why my boss told us, you all are good paymaster. We won't cut the supply. We just stand by here. That's all. Standby only. Yes, sir. That means got any instruction to come and cut before the demolition? No. We just stand by here. That's all. You want to talk somewhere, you can talk to our TNB officer. Did any letters, any order from court orders in there? Maybe our boss will see then we come to stand by. That's all. Who's your boss? பண்டிகை கொடுக்குற மரியாதை கூட நம்மளுக்கு இல்லை நேற்று வந்து நாங்கள் அந்த மேம்பாட்டு நிறுவனத்தின் உறுப்பினர் தோமஸ் சார் கூட நாங்கள் பேசுகிறோம் 2:30 மணிக்கு பேசி 4 மணிக்கு முடிஞ்சது. நாங்கள் இதில் ஒரு சுலபமான ஒரு தீர்வு நம்ம வந்து காண வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினாங்கன்னா அப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை போது நீங்கள் வந்து வீட்டிலாம் தொடக்கூடாது. அவன் வந்து ஏற்றுக்கொண்டான் அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ஓட்டர் வந்து நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. காலையில் வந்து எனக்கு ஃபோன் கால் வந்து எனக்கு ஒரு திடுக்கிடம் தகவல், நேற்று இந்த மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நான் நேரடியில் அவனை கூப்பிட்டேன். சொன்னேன், ஏன் நேற்று வேறு மாதிரி இல்லை அவன் என்ன சொன்னான்னா, இல்லை ஏற்கனவே வந்து இந்த கோர்ட் மூலியமா வந்து அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த உத்தரவை வந்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, இன்றைக்கி இந்த புல்டோஸ்லாம் என்ன வராதாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து நான் அப்புறம் இவர் நேராக அப்புறம் அதை கேள்விப்பட்டு தான் நான் நேராக வந்தேன். கண்டிப்பாக வந்து இது நம்ம இன்றைக்கி தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி முக்கிய நோக்கம் நான் வந்தது வந்து இன்றைக்கி இது தடுத்து நிறுத்தணும். அதனால வந்து வேதனைலாம் புரியுது எனக்கு. பல முறை வந்து நான் தலைமை சொல்லியிருக்கேன் என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு. ஆனால் இந்த கம்பம் வந்து பல சிக்கல்கள் வந்து நாங்கள் இன்னைக்கு எதிர்நோக்கி ஒரு அந்த காரணத்தால் பல வகையான ஒரு பிரச்சனைகள் வந்து இங்கே ஏற்படுது. ஆனால் என்னோட விருப்பம் அப்படின்னா இது வந்து ஒரு இந்தியர் கிராமம், தமிழர்கள் கிராமம். இது வந்து எங்கே தவறு நடந்தது, யார் தவறு செஞ்சாருன்னு நான் வந்து இப்போ பேச சரியான நேரம் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இதே நலம் கிடைச்சா இந்த மலேசியாவில் வந்து ஒரு இந்தியன் நான் தான் சந்தோஷமாக இருப்பேன். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ சிக்கலுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து சுலபமாக வந்து தீர்வு இங்குள்ள மக்கள் இங்கேயே இருக்கணும். கூட்டுறவு தடை உத்தரவு இருக்குது. எல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்காங்க இங்கே வந்து வீடு உடைக்கிறதுக்கு. அதுக்கு எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. இன்றைக்கு வந்து நான் வரக்கூடாதுன்னு இல்லை. நான் ஒரு 3 தடவை நான் வந்து போபாலில் வந்தேன், மீண்டும் வருவேன். இது பிரச்சனை எனக்கு. யார் பேர் ஒண்டியே நான் வருவேன். அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யார் வர்றாங்களோ யார் வரலையோ அது எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக சில இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால் வந்து சார் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து எனக்கு என்ன பெரிய தடை இருக்கா? அது ஒன்றும் இல்லை. அதனால் அதே சமயத்தில் வந்து இந்த கோர்ட் உத்தரவு இங்கே தலைமைராஜ்யம் கமிட்டி வந்து சில வேலைகள்லாம் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மீண்டும் வந்து நாங்கள் வந்து உங்களை சந்தித்து மீண்டும் பேசணும். உங்களோட நீங்கள் அடிக்கடி உங்களோட விருப்பங்கள்லாம் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க, அது வந்து நாங்கள் மறுக்கலை. அதே சமயத்தில் சில நேரத்தில் நாங்களும் பெரிய ஒரு தர்மசங்கடமான நிலையில் இருக்கோம். இன்றைக்கு வந்து இந்த நிலம் அன்றைக்கி பேர் மாறாமல் இருந்தால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அளவில் வந்து இங்கே வந்து பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது என்று தான் நான் சொல்ல முடியும். அதனால் வந்து இன்றைக்கு நீங்கள் 7:30 மணிக்கு நீங்கள் வாங்க.